விஜய் சார் வந்து கரெக்டாக 1 மாத காலங்கள் முடிவடைந்து போயிட்டுருக்கு. சட்டம் ஒழுங்குன்னு சொல்லப்படி போனால் அவர் கையில் தான் இருக்குது அது இப்போது. ஆனால் அவர் எப்போ பார்த்தாலும் மீட்டிங்கில் பேசும்போது என்ன சிஎம் சார், முன்னாள் சிஎம் சார் அப்படி சொல்லி பேசுகிறாரு. அது ரொம்ப தப்பு. ஏன்னா சட்டம் ஒழுங்கு அவர் கையில் எடுத்ததுக்கப்புறம் அதுக்கு முழு பொறுப்பு யாருன்னு கேட்டால் தமிழக முதல்வர் திரு சி ஜோசப் விஜய் அவர்களே தான். முழுக்க அவர் தான் எல்லாத்துக்குமே பொறுப்பு. அவர் வந்து முன்னாடி செஞ்ச அரசாங்கத்து மீது பழி போகிறது மிக மிக தவறு. நீ வந்துருக்க, நீ என்ன செய்ய போகிற, நீ என்ன கொடுக்க போகிற நாட்டுக்கு, அதை பற்றி மட்டும்தான் பேசணும். அவங்க செஞ்சுட்டு போனாங்க, அவங்க பண்ணிட்டு போனாங்க, அவங்க கேட்டை மூடிட்டு போயிட்டாங்க, எந்த கேட்டும் வந்து ஓப்பன் ஆகாமல் இருக்குது, நிதி நிலையம் வந்து சரியில்லை, நீ என்ன செய்ய போகிறன்னு மட்டும் பேசு. முன்னாடி அரசாங்கத்தை பற்றி விமர்சிக்க தேவையில்லை. அதே மாதிரி நீங்கள் அப்போ உங்களை விமர்சிக்கும் போது நீங்கள் கம்முன்னு இருக்கணும். மாரிதாஸ் அரெஸ்ட் பண்ணீங்க, அன்றைக்கி நைட்டுக்குள்ளே ரிலீஸ் ஆகிட்டார் அவர். என்ன மாரிதாஸ் தப்பாக பேசிட்டாரு, உண்மையாக தானே சொன்னார். அப்போ ஜனநாயக நாட்டில் யாரும் உண்மையை பேசக்கூடாதா? அப்படி உண்மையை பேசினா வந்து என்ன பண்ணுவீங்க நீங்கள், கைது நடவடிக்கையா? இதே வந்து திமுக ஆட்சியில் போனும்போது இதே தான் நீங்கள் பண்ணீங்க. நீங்கள் அவரை விமர்சிச்சிங்க, உண்மையை பேசக்கூடாதா? உண்மையை பேசினா அப்படி தான் பண்ணுவீங்களா விமர்சனம்? இப்போ நீங்கள் மட்டும் என்ன பண்ணுறீங்க? சேம் அதே தான்.